நடிகர் விஜய் எந்த பிரச்சாரத்துக்கும் போறதில்ல. கேட்டா போலீஸ் தடுக்குதுங்கிறாரு. தேர்தல் ஆணையம் விதிகளை பத்தி எந்த அறிவும் இல்லை. அதுல ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் மூலமாவே நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் எந்தெந்த டைம் என்னென்ன வாங்கிக்கலாம். அந்த செயலியை பயன்படுத்துகிற அளவு கூட அவங்களுக்கு அறிவு இருக்கு இல்லையா, தொழில்நுட்பம் இல்லையா, இல்லை பயன்படுத்த விருப்பம் இல்லையா, அதை பயன்படுத்தினா திமுக வந்து விமர்சிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்களா? வித்தியாசமான கூட்டமா இருக்காங்க. உலகத்துல எந்த கட்சியாவது பிரச்சாரத்துக்கு விட மாட்டேங்கிறாங்க, பிரச்சாரத்துக்கு விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லியே பிரச்சாரம் செய்யாம இருந்த கட்சியை பார்த்துருக்கீங்களா? இதை ஒரு பிரச்சாரமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள்கிட்ட போய் நான் இதை செய்வேன், அதை செய்வேன், மக்கள்னா என்ன, மாநிலம்னா என்ன, மொழினா என்ன, டி நகர்னா என்ன, வியாசர்பாடினா என்ன, வலசரவாக்கணுமா என்னன்னு பேசி அந்த தொகுதியை பத்தி, மக்களை பத்தி இப்படிலாம் பேசி பிரச்சாரம் செஞ்சு ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா கட்சியும். இவர் என்ன, நான் வெயில் அடிக்குது பிரச்சாரத்தில் பண்ண 12 மணிக்கு பண்ண மாட்டேன், 1 மணிக்கு பண்ண மாட்டேன், நான் 5 மணி நேரம் பண்ணுவேன், 7 மணி நேரம் பண்ணுவேன்னு சொல்லி இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில் நாம விஜயை பத்தி சொல்லல பிரச்சாரத்துக்கு வரமாட்டாருன்னு. திருவெரும்பூர் வேட்பாளர் தாவேகா தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர், அந்த வேட்பாளருக்கு வந்து போட்ட டெபாசிட்டாவது வாங்கணும்ல, எலெக்ஷன் நின்றுட்டார் அந்த கேண்டிடேட் விஜய் கட்சியை நம்பி. விஜய் ஏதோ வருவாரு, அந்த முகத்துக்கு விஜய் வந்து விசிலடிங்க, இந்த இவருக்கு வாக்களிங்கன்னு சொன்னா அதுக்காண்டியாவது ஒரு 10 பேர் ஓட்டு போடுவாங்கிற நம்பிக்கையெல்லாம் அந்த ஆளு கட்டியிருக்காரு. ஜெயிக்க மாட்டோம்னு தெரிஞ்சாலும் டெபாசிட் வாங்கிடலாம் நம்பிக்கையில இருக்காரு. கடைசியில விஜய் வரமாட்டான்னு தெரிஞ்சுட்டு அந்த அவர் பண்ண முயற்சியை பாருங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுதுங்களா? விஜய் மாதிரியே ஒரு அட்டையை ரெடி பண்ணி, எனக்கு சிரிக்கிறதா அழுகிறதா தெரியலங்க, விஜய் மாதிரி ஒரு அட்டையை ரெடி பண்ணி இவருக்கு பக்கத்துல நிக்கிற மாதிரி போஸ் கொடுத்து ஒரு வடக்கு வச்சு, விஜயின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் வாக்களிகள் விஜய், பார்த்தா அது விஜய் இல்ல, உயிர் உள்ள பொம்மை, ஏதோ ஒரு பொம்மை இப்படி நிக்குது, இது ஓட்டு போடுங்கிறாங்க. இது அரசியல் பிரச்சாரத்துல இன்னும் என்னென்ன கோமாளித்தனத்தை நம்ம பார்க்க போறோம்னு தெரியல. பிரச்சாரத்துல தலைவர்கள் பேசுற பேச்சு பிரச்சனை ஆகும். மதவாதமா பேசிட்டான், சாதிவாதமா பேசிட்டான், தனிப்பட்ட முறையில தாக்கிட்டான், எங்க சமூகத்தை பத்தி இப்படிதான் பிரச்சாரங்கள் வரும். நம்ம கவனிச்சிருக்கீங்களா? பிரச்சாரத்துல இப்படிலாம் பேசலாமா, தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறதால நம்மளை போன்ற பத்திரிகையாளர்கள் விவாதம் பண்றதா அப்படி இப்படின்னு போகும். உலகத்திலே எங்க தலைவர் பிரச்சாரத்துக்கு வரமாட்டேங்கிறாருங்கன்ட்டு ஒரு அட்டைப்பட்டியை ரெடி பண்ணி, எங்க தலைவரை இருக்கிறதா நினைச்சுக்கோங்கன்னு ஒரு அட்டையை அப்படி நிப்பாட்டிக்கிட்டு அந்த வேட்பாளர் கேட்கிறாரு. கண்டிப்பா அந்த வேட்பாளர் மனசுக்குள்ள என்ன நினைச்சிருப்பான்னு தெரியல. பாரியா அவன் எந்தெந்த கட்சிக்காரன் எப்படி எப்படி வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஒரு கட்சி தலைவர் மட்டும் இல்லாம கூட்டணி கட்சி தலைவர்லாம் வந்து எல்லாத்துக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க.